our next topic is YDSE. YDSE. So what is YDSE? It is nothing but simply Young's double-slit experiment. It's Young's double-slit experiment. So what is the idea of Young's double-slit experiment? So last lecture we பார்த்தீங்கன்னா interference ஓட base idea வந்து பார்த்திருப்போம். So interference. So what is interference அப்படினு பார்த்தோம்னா when two sources merges and forms a resultant wave is known as interference. Okay. அப்ப அந்த two sources அப்படின்றது let the source be S1 of amplitude A1 and frequency F. Okay. Another source is said to be S2 with an amplitude A2 and same frequency has some phase on the phi. இப்போ நீங்க phase difference எடுத்தீங்க அப்படினா you will be getting a constant phase. Okay. அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ரெண்டு சோர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னாக்கா coherent source அப்படினு சொல்லுவோம். coherent sources. Okay, coherent source அப்படின்றத நம்ம நேம் பண்ணிக்கலாம். அப்ப இந்த coherent sources வந்து ஜாயின் ஆயிட்டு ஃபார்ம் ஆகுற அந்த ரிசல்டன்ட் வேவ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா interfere wave, and this concept is said to be what அப்படினு பாத்தீங்கன்னா interference. Okay. அப்ப therefore நம்ம அந்த interference-க்கு வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா maximum அதுக்கான actual equation, that is your y1 and the first source உடைய displacement part, it is a1 sin of simply omega t. அதே மாதிரி our y2 is said to be it is a2, it is simply sin of omega t plus some phase phi. Okay, அங்க மேல இருக்க டேட்டாவை நம்ம ஈக்குவேஷனை காமிச்சிரோம். இப்போ நீங்க இத ஆட் அப் பண்ணீங்கன்னா you will be getting the result as some capital amplitude, that is new amplitude, resultant amplitude. It is nothing but sin of it is omega t plus and the resultant angle அப்படின்றது வந்து what is the angle, so it is some theta, simply theta. So இது எல்லாமே நம்ம லாஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். அப்புறம் அந்த ஆம்ப்ளிடியூட்கான ஈக்குவேஷன் is said to be it is root of individual amplitude sort of factors, like a1 square a2 square plus 2 times of a1 a2 cos of angle between them is phi. Okay. அதே மாதிரி இந்த theta part அந்த resultant phase angle, அந்த வேவோட phase பாத்தீங்க அப்படினா interfere வேவோட phase பாத்தீங்க அப்படினாக்கா it is nothing but theta is said to be tan inverse of it is a2 sin of angle phi divided by a1 plus a2 cos of angle is said to be phi. Okay, so these are the results in the last lectures la வந்து நம்ம interference பார்த்தோம். இப்போ இந்த interference ஐடியாவை யங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து அவருடைய வியூல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு. அதுதான் வந்து என்னன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் அப்படின்னு சொல்லுவோம். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா for interference to happen we want two sources, ரெண்டு சோர்ஸ் வேணும். பட் யங் என்ன பண்ணாருன்னா ஒரு சோர்ஸ் வச்சு இன்டர்ஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாரு. how this takes place, how this happens அப்படின்னு பாத்தீங்கன்னா it is simply he took ஒரு சோர்ஸ் எடுத்துட்டாரு, some source S அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த சோர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா usually what waves will transmit போகுமா, உங்களுக்கு waves வந்து போகும். இது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்லிட் வச்சுட்டு, ஸ்லிட்ன்றது ஒண்ணும் இல்லை, there is a straight line. ஓகேவா, ஒரு பிளாக் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணுங்க. அந்த பிளாக்ல ஒரு மைனூட் கேப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா it is called as slit. அப்போ slit is nothing but there is a minute gap at a block, at some portion of the block. இப்போ இங்க ஒரு பிளாக், இந்த பிளாக்ல இங்க ஒரு கேப் இருக்கு and then இங்க ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, and name it as slit 1 and then this portion as slit 2. அப்போ இந்த ஸ்லிட் வழியா some waves வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுமா, இங்க இருந்து போற waves, so that is இது போகும்ல. அதே மாதிரி இந்த ஸ்லிட் வழியாவும் உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா waves போகும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த ரெண்டு waves merge up ஆகுது பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம், இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபியரிங் பாயிண்ட். ஓகேவா, அப்போ ஒரு சோர்ஸ் வந்து இந்த ஸ்லிட்டோட இம்பாக்ட்னால ரெண்டு சோர்ஸா டிவைட் ஆகுது. டிவைட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா இட் வில் இன்டர்ஃபியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோர் ஐடியா. அண்ட் தென் இப்போ நம்ம இதை வந்து டயக்ராமேட்டிக்கா பார்க்கலாம். ஜஸ்ட் கன்சிடர் சோர்ஸ் ஹியர், இட் இஸ் சிம்பிளி எஸ். there will be a slit and name the slit as this portion as S1 and this portion of slit is said to be simply S2. And the ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவுல இருக்க distance will determine the interference intensity. Okay, அப்போ இந்த distance நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா small d அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவுல இருக்க distance small d ன்னு எடுத்துக்கலாம். And this S is said to be our source and then this portion is said to be our slit concept. Okay, அதே மாதிரி there will be a screen where we will measure interference. Okay, அந்த ஸ்கிரீன்ல வந்து நம்ம இன்டர்ஃபரன்ஸோட எஃபெக்ட் நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம் வச்சுங்களா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்கிரீன் அப்படின்னு வச்சுங்க. இப்போ இந்த ஸ்லிட்டுக்கும் ஸ்கிரீனுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம கேபிட்டல் டி அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே, கேபிட்டல் டி நேம் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டாக இதில் இந்த சென்ட்ரல்
ஓகே. ஸோ இந்த கரெக்டாக இந்த சென்ட்ரல் பார்ட்டில் உங்களுக்கு என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா லைட் இன்டர்ஃபியர் ஆகி ஆல்ரெடி பார்த்துருப்போம். 2 கண்டிஷன்ஸ் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? ஒரு கண்டிஷன் நேம் என்னது? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் தென் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்னு 2 கண்டிஷன்ஸ் பார்த்துருப்போம். கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்றது நமக்கு தெரியும். இட் இஸ் கால்ட் அஸ் மேக்ஸிமம். சிம்பிள் டேர்ம் சொல்லணும், இட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரைட். டிஸ்ட்ரக்டிவ்னா நமக்கு தெரியும், இட் இஸ் சிம்பிளி மினிமம். Or in a simple term we know that it is said to be dark. அப்ப அந்த central point அப்படின்றது உங்களுக்கு என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா we will name it as C. Central point is completely bright. Okay, it is called as central bright band. It is simply a central bright band. Okay, அந்த central part வந்து bright band ஆகும். And then இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கன்சிக்யூட்டிவா பிரைட் டார்க் பிரைட் டார்க் பிரைட் டார்க் பிரைட் டார்க் இது வந்து உங்களுக்கு அப் சைடு அண்ட் டவுன் சைடு வந்து தேர் வில் பி a portion. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா we will consider general point, name the point as P. அந்த பாயிண்ட்ன்றது வந்து எய்தர் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கலாம் இல்ல எய்தர் வந்து என்னவா இருக்கலாம்னாக்கா டெஸ்ட்ரக்டிவா இருக்கலாம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணுங்க. ஸோ அப்போ இங்க இருந்து வேவ்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் இந்த பாயிண்ட் வந்து ரீச் பண்ணும். அதே மாதிரி இங்க இருந்து போற வேவ்ஸ் வந்து என்ன ஆகுனாக்கா இந்த பாயிண்ட் ரீச் பண்ணி there will be an interference will be formed. ஓகே, சிம்பிள் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். எப்படி நம்ம ரே ஆஃப் எக்ஸ் ஜியோமெட்ரி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இங்க ஜியோமெட்ரி தான் யூஸ் பண்ண போறோம். அது வந்து டயகிராம் கொஞ்சம் பெருசா வரைஞ்சிருக்கேன், ஃபாலோ பண்ணாது. ஓகே, ஸோ நம்ம இங்க எலாபரேட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் ஸ்மால் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் distance between slits. Distance between slits, that is S1 and simply S2. Okay, what is capital D? What is capital D? It is also a kind of distance between slit and screen. Slit and screen. Okay, slit and screen அப்படினு வச்சுங்க. So இந்த particular portion வந்து I'm just marking a perpendicular line here. Dropping a perpendicular line. And the perpendicular line drop பண்ணதுக்கு அப்புறம் we know that it makes some angle theta with this part. Okay, some angle theta with this part. Again அங்கிருந்து என்ன பண்றீங்க, just make some imaginary line here, and then according to logic of triangles this angle is also said to be theta. Congruency of triangle படி this angle is also theta. எப்படின்னா ஒரு இன்க்ரீசிங் தான். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிள் உங்களுக்கு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகும் based on the congruency of triangle. Okay, so and then அந்த டிராப் பண்ண perpendicular டிராப் பண்ணீங்களா அந்த பார்ட் வந்து நீங்க m அப்படின்னு எடுத்துங்க. நீங்க டிராப் பண்ண அந்த perpendicular பாயிண்ட்டை m அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா this portion S1 to P, S2 to P, இது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிட்ல இருந்து போற லைட்டுக்கான பாத் லென்த். S2 ல இருந்து P க்கு போறது வந்து செகண்ட் ஸ்ட்ரிட் வழியா போற லைட்டுக்கான பாத் லென்த். அப்ப இந்த ரெண்டு பாத் லென்த்துக்கு நடுவுல இருக்க பாத் சேஞ்ச் பாத் டிஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம ஜெனரலைசேஷன் உங்களுக்கு தெரியும், டெல்டா அப்படின்ற சிம்பிளா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். டெல்டா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பாத் டிஃபரன்ஸ். இட் இஸ் சிம்பிளி கால்ட் அஸ் பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஜெனரலைஸ்ட் ரிசல்ட் டெல்டா செட் பை பாத் டிஃபரன்ஸ். அப்போ அந்த பாத் டிஃபரன்ஸ் நம்ம எப்படி அரைவ் பண்ணுறது? பாத் டிஃபரன்ஸ் வச்சு தான் நம்மளால அந்த வாட் இஸ் தட் கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் கேசஸ் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஓகே, அப்போ டெல்டா அப்படின்றது நமக்கு தெரியும். வாட் இஸ் டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் said to be it is S2P minus of S1 to P because this is maximum length and this is minimum length, which implies that it is S2M. Is it okay or wrong? Is it okay? The difference only S2M நான் சொல்றேன், ஓகேவா? Because the total length minus this length will be remaining length, that is S2M. Okay, so name the equation as equation number 1, simply 1 ன்னு எடுத்துங்க. இப்போ நம்ம சிம்பிள் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போகலாம். என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you just consider a triangle, that is consider a triangle S1 S2M, S1 S2M. So simple triangle. From this triangle we know that sin of theta is said to be opposite side by hypotenuse side. So opposite side is said to be S2M, hypotenuse side is said to be small d. So now we will name the equation as equation number 2. Similarly, consider another triangle, that is this point, let this point be O, POC. So now consider triangle POC. From this triangle, what is theta? The theta relates. Again, we have to consider a point called a distance called x, which is nothing but the point P is at a distance from the central bright band. Central bright band வந்து ஒரு distance இருக்குன்றது. இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so this theta
So this theta relates the length x and the distance capital D. So that is tan of theta is said to be opposite side, that is P to C. It is nothing but what? Simply x, and adjacent side is said to be O to C. So I will name it as like this, that is P to C and then O to C. P to C is said to be x, O to C is said to be capital D, and I'm just naming it as equation number 3 because it is 1 and 2. Okay, according to small angle approximation, this is all light கூட நடக்குதுல, so it is small angle. So அப்ப small angle approximation ஓட கான்செப்டே உங்களுக்கு தெரியும். Sin of theta and then tan of theta both are approximated to simply theta. அப்போ நமக்கு லாஜிக்கலா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் என்னது? ஈக்குவல். புரியுதா? So from the small angle approximation these two are equal. So now we can equate number equation 2 and equation 3. So that is S2m, which implies that, so from this equation by equating it is S2m divided by small d equal to x divided by capital D. So from this result, which implies S2m is said to be x small d by capital D. Okay, s small d by capital D. What is S2m? Delta, that is path difference. Okay, so that is delta is said to be x small d by capital D. So this equation is nothing but the equation for path difference in this case of double slit experiment. So this is said to be path difference result, path difference. So this is path difference. Okay, இப்போ this is constructive or destructive, அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு பாத்தீங்கன்னா, so in case of constructive interference, in case of constructive interference we know that path difference is said to be even multiple of lambda by 2. We have learned in the last case itself. ஞாபகம் இருக்கா? நம்ம interference பார்க்கணும்னா திரும்ப பாருங்க அந்த டாபிக்ஸ் தான். Okay, so that is a even multiple of lambda by 2. So we can equate these two equations, that is x small d by capital D is said to be, this is instead of delta it is 2n lambda by 2. Actually அந்த 2 கட் பண்ணிடலாம், பட் கட் பண்ணாதீங்க, ஏன்னா just for convenience நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Okay, கட் பண்ணாம அப்படியே வச்சுங்க. Now what is the path difference அப்படினு பாத்தீங்கன்னா, x is said to be it is 2n times lambda capital D divided by 2 times of small d. So this is at last final result. Okay, so just for convenience இங்க ஒரு n வரதுனால அந்த n அப்படிங்கிறது இங்க இருந்து எத்தனாவது பிரைட் பேண்ட் அப்படின்னு சொல்றோம், ஜெனரலைஸ்டா nth பிரைட் பேண்ட், அங்க இருந்து ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா ஃபோர்த்தா ஃபிஃப்த்தா அப்படின்னு n வரைக்கும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்போ இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா x ஆஃப் என்ன பண்ணிக்கலாம், n ன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கான மீனிங் என்ன பாத்தீங்கன்னா, that is distance of nth bright band from central bright band. Okay, from central bright band. So அப்ப nth bright band உடைய distance from எங்க இருந்து இருக்கு, central bright band ல இருந்து nth bright band க்கான distance அப்படி தெரிஞ்சிச்சு. So similarly இந்த interference வந்து ஒரு destructive interference ஆ இருந்ததுன்னா அப்ப என்ன condition அப்படின்னு பாருங்க. So it is destructive. What is the path difference அப்படின்னு பாத்தீங்கன்னா, in case of destructive it is odd multiple of lambda by 2. So it is delta is said to be it is 2n minus 1 is lambda divided by 2. So நான் ஏன் வந்து அந்த 2 கேன்சல் பண்ணாதீங்கன்னு சொன்னது தெரியுதா, இங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது even both are said to be odd factors, either it is +1 or -1 is said to be odd factor. இங்க நான் வந்து இந்த ஃபேக்டர் நான் அப்படி போட சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் மல்டிபிள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், இங்க ஆட் மல்டிபிள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த 2n சொல்லும்போது lambda by 2 கான்ஸ்டன்ட்டா வரும், உங்களுக்கு மெமரைசேஷனுக்காக, ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நமக்கு இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னு பாருங்க. அப்ப instead of this delta we can substitute this factor, that is x small d by capital D is said to be it is 2n minus 1 lambda by 2. அப்ப what is x அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is 2n minus 1 lambda capital D divided by 2 times of small d. So this is a final result. Again இது வந்து nth value, general value, so we have to give the term called xn. அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, this is distance, இதே மாதிரி distance of nth dark band from central bright band. Okay, so on the nth dark, so இந்த ரெண்டு கேஸ் கிளியர் ஆயிடுங்க. இது nth bright, இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா it is nth dark.
So at last submit result. So C central bright band. brightest band. Okay, brightest na actually வந்து இன்னொரு ஞாபகம் வச்சுங்க, interference fringes are equally divided. சென்ட்ரல் இருக்கிறனால இது சென்ட்ரல் பிரைட் பேண்ட். இன்னும் டைஃப்ராக்ஷன் கேஸ் போகும்போது இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஐ வில் டெல் என்னன்னு சொல்றேன். ஓகே, இப்போ இது நடுவில் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பேண்ட் வித் அந்த பேண்ட் ஃபார்ம் ஆயிருக்கல இன்டர்ஃபியரன்ஸ் பேண்ட், அந்த பேண்டுக்கான வித் லீனியர் வித் என்னன்றதை கால்குலேட் பண்ண போறோம். வந்து நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் பீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லீனியர் ஃப்ரிஞ்ச் வித். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு அந்த டேர்ம் வந்து ஃப்ரிஞ்ச் அப்படின்றது புதுசாக இருக்கும். இட் இஸ் நத்திங் பட் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற அதே டேர்ம் தான். இட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதை நம்ம பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிடலாம். அந்த பேட்டர்ன் வந்து இந்த ஐடியா வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த சென்ட்ரல் ரீஜன் நம்ம டயக்ராம்ல பார்த்துருப்போம். சென்ட்ரல் ரீஜன் வந்து டார்க்கா இருக்கும், ஐ மீன் பிரைட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் டார்க் பிரைட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கன்சிக்யூட்டிவா உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூ வில் பி கெட்டிங் த இன்டென்சிட்டி பேட்டர்ன், இன்டென்சிட்டி வர்சஸ் ஃபேஸ் ஆங்கிள், பேட்டர்ன். ஸோ இது உங்களுடைய இன்டென்சிட்டி ஆக்சஸ் எடுத்துங்க, இது உங்களுடைய ஃபேஸ் ஆக்சஸ் எடுத்துங்க, ஃபை. ஓகே, ஃபேஸ் ஆக்சஸ் எடுத்துங்க. ஸோ அப்போ சென்ட்ரல் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ வில் பி கெட்டிங் எ பிரைட் and then you will be getting a pattern like this. Okay, so overall இந்த எல்லா இன்டென்சிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு it should be equal. Okay, the overall length or that is length இல்ல, the intensity or strength வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா should be equal. Okay, this is a maximum value of intensity, that is I naught அப்படின்னு எடுத்துக்கலாம். Okay, so what is the phase angle அப்படின்னு பாத்தீங்கன்னா this should be 0 and this should be pi and this one should be 3 pi. அப்போ அகைன் இந்த ரிசல்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ் பை அண்ட் இட் இஸ் நெகட்டிவ் 3 பை. அப்போ இன் பிட்வீன் ஆங்கிள்ஸ் ஆர் said to be pi by 2, 2 pi, the logics will be that. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. இப்போ இதே இன்னொன்று என்ன கேட்பாங்கனாக்கா யூ ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் திஸ் இன்டென்சிட்டி வர்சஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் திஸ் இஸ் நதிங் பட் இன்டென்சிட்டி வர்சஸ் ஃபேஸ் பிளாட். ஓகே, அந்த ஆங்கிள் பிளாட். இதுவே என்ன கேட்பாங்கனாக்கா what is your intensity versus, that is your I versus lambda, or we will mention it as delta. Path difference plot என்ன அப்படின்னு கேட்பாங்க. path difference அப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் கனெக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. என்ன மாதிரியான கனெக்ட்னா நமக்கு தெரியும், it is nothing but delta by lambda equal to phi divided by 2 pi. We know the connecting equation between path difference and phase difference. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா delta equal to it is phi divided by 2 pi times of lambda அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் கொண்டு வந்துட்டு from this what if phi is equal to 0, இங்க 0 போடுங்களா, 0 by anything will be 0. அப்போ இந்த கேஸ்ல வந்து டெல்டாவோட வேல்யூ என்ன வரும் பாத்தீங்கன்னாக்கா it is simply 0. in case of pi substitute பண்ணீங்கன்னா pi by 2 pi getting cancelled, you will be getting the result as what, lambda by 2. If I put 3 pi getting cancelled, it is plus 3 lambda by 2. Okay, it is 3 lambda by 2. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாக்ட்டா மைனஸ் இருக்குமா, நெகட்டிவ், it is negative 3 lambda by 2. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் இப்போ இந்த ஃப்ரேமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is said to be delta. அப்போ you can get a intensity plot. ஒன்றும் இல்லை, அந்த வேல்யூ மட்டும் மாற்றி நீங்கள் எழுதுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எழுதுறதுக்கான பிளாட் ஒன்று தான், பிளாட் அதே தான். பட் இந்த மாதிரி நீங்கள் இந்த கனெக்டிங் ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் I versus delta plot. ஓகே, இப்போ எதுக்கு இதை பிளாட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த பீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. வாட் இஸ் பீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பிரைட் பேண்ட் இருக்குல்ல, அடுத்தடுத்தது கன்சிக்யூட்டிவ்னு சொல்றோம்ல, ஒரு பிரைட் பேண்டோ இன்னொரு பிரைட் பேண்டோ. ஸோ அதே மாதிரி ஒரு பிரைட் பேண்டுக்கும் இன்னொரு பிரைட் பேண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் இதுவும் பீட்டா தான். இல்லை அப்படின்னாக்கா ஒரு டார்க் பேண்டுக்கும், என்ன பாருங்க இது டார்க் லைன் ஆச்சா, இங்க இருக்க பேண்டோட லைன் என்ன பாத்தீங்கன்னா டார்க் லைன், இதுவும் என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா சிம்பிளி பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பீட்டா அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னாக்கா it is simply distance between two consecutive bright or simply dark bands. two consecutive bright or dark bands. அப்ப consecutive போது ஒரு வேல்யூ நான் 1 ன்னு எடுத்தேன்னா அதுக்கு அடுத்து இருக்க consecutive bright என்னவா இருக்கும், 1க்கு அப்புறம் கன்சிக்யூட்டிவ்னா 2 செகண்ட் பிரைட். இப்போ நான் 5th பிரைட் எடுத்தேன்னா அதுக்கு அடுத்து இருக்க கன்சிக்யூட்டிவ் என்ன, அப்போ n அப்படின்னு எடுத்தேன்னா அதுக்கு அடுத்து இருக்க கன்சிக்யூட்டிவ் என்ன. சூப்பர். அப்போ பீட்டா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் x ஆஃப்
n plus 1 minus of x of n. So this is your definition. நம்ம மேல எழுதிருக்கோம்ல ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்கான மேத்தமெட்டிக்கல் மாடல். ஓகேவா? x plus 1. அப்ப நமக்கு தெரியும் what is x of n. ஓகே, x of n மென்ஷன் பண்ணிருக்கோம்ல, it is what is x of n. பிரைட் பேண்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்படினா எடுத்துக்கலாம். நீங்க எதிர் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம சிம்பிளா பிரைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் செக் பண்ணுவேன். ஓகே, அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா it is x of n is said to be, it is simply 2n lambda it is lambda capital D divided by small d. What is x of n plus 1 அப்படினு பாத்தீங்கன்னா, this x of n plus 1 is said to be 2n plus 1, நல்லா பாருங்க bracket போடணும், it is lambda capital D by small d. Okay, so we have to substitute these two expressions here. அப்ப substitute பண்ணீங்கன்னா it is simply 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப it is 2n plus 2, it is lambda capital D divided by 2 times of small d. I have to put a bracket here. அதே மாதிரி இங்க வந்து என்னன்னா 2n, it is lambda capital D divided by small d. இந்த மாதிரி வருமா expression? Again we have to rearrange the equation. That is, it is simply, it is 2n lambda capital D by 2 small d, and then it is plus 2 lambda capital D by 2 small d minus 2n lambda capital D by small d. Okay, so since this result is positive and negative, அப்ப நமக்கு என்ன ஆன்சர் அரைஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, again இங்க 2 getting cancelled. அப்போ our beta will be, so beta is said to be, it is lambda capital D by small d. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பிரைட் பேண்ட் வச்சு சால்வ் பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்டா இதே ரிசல்ட் தான் டார்க்குக்கும் என்ன ஆகும், அரைஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, this is said to be this is the same condition, that is a band width or band width or fringe width, band or fringe width for bright or dark fringes. Okay, bright or dark fringes, both are said to be same. Okay.